முதலமைச்சராக விஜய் பதவியேற்க உள்ள நிலையில் அங்கு சென்னைக்கு வருகை புரிந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி. இப்போது ராகுல் காந்தி அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து இன்று காலையில் தனி விமானத்தில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி சென்னைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் நீலாங்கரையிலிருந்து ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக முதலமைச்சரின் கான்வாய் வாகனம் இப்போது நேரு உள் விளையாட்டு அரங்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து சென்னை வந்துள்ள ராகுல் காந்தி விமான நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ராகுல் காந்தி விஜயின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும் அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அவர் சென்னை வந்துள்ள அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் ராகுல் காந்தியின் சென்னை வருகை, மறுபுறம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏராளமானோர் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பார்ப்பதற்காக நேரடியாக கூறியிருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக கருதப்படுகிறது. இந்த 108 இடங்களில் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார். 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ள முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய் பதவியேற்கும் விழாவில் அவருக்கு வாழ்த்து கூறுவதற்காகவும் அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காகவும் இன்று காலையில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட ராகுல் காந்தி இப்போது சென்னை வந்தடைந்திருக்கிறார். அவருடைய வாகனம் நேரு ஸ்டேடியம் நோக்கி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தில் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி முதலில் அந்த காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு, அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை முதலில் வழங்கியது காங்கிரஸ் கட்சி. அதை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான முதல் ஆதரவை வழங்கியது. அதை தொடர்ந்துதான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளும் ஆதரவை அளித்தன. நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா சரியாக 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இன்னும் ஒரு 1.25 மணி நேரம், மணி 8:45, 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெறும். இப்பொழுது அனைத்து முக்கியஸ்தர்களும், முக்கிய விஐபிக்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் இப்போது அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அவருடைய பிரச்சாரத்தில் கூறியது போலவே 1967, 77க்கு பிறகு 2026 ஒரு மிகப்பெரும் அரசியல் மாற்றம் ஏற்படும் என முன்னரே கணித்து தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பிரச்சார கூட்டங்களில் தொடர்ந்து கூறி வந்தார். அதே போல போட்டி என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் என்று கூறியதற்கு இணங்க திமுகவை தோற்கடித்ததுடன் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளையும் தன் பக்கம் ஈர்த்து இந்த ஆட்சியை அவர் அமைக்கிறார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்ற அவருடைய பிரச்சாரத்திற்கு ஏற்ப அங்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியினரையும் ஆதரவுக்கு அளிக்காமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளையே ஆதரவு அளிக்க அவர் கோரி அதன் பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஆதரவு அளித்தார்கள். இதனால் ஒரு 5 நாட்கள் தமிழகத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் விஜயின் சர்க்கார் 26 அமைய இருக்கிறது. ஜோசப் விஜய் எனும் நான் என அவர் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த குரல் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10 மணி அளவில் ஒலிக்க இருக்கிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அங்கு அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பவர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கில் குழுமி இருக்கிறார்கள். சென்னையில் பல்வேறு இடங்களிலும் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி, அதாவது இந்த பதவியேற்பு விழாவை நேரில் காண்பதற்காக அங்கு ஏராளமானோர் அந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். அது வழிநெடுகிலும் நேரு உள் விளையாட்டு அரங்க பகுதியில் குழுமியுள்ள மக்கள் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க வருகை புரிகிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ள அந்த பாரிமுனை பகுதியில், அந்த பெரியமேடு பகுதியில்
விஜயின் வாகனம் வரக்கூடிய காட்சியும், நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்குள் விஜயின் வாகனம் செல்லக்கூடிய அந்த விஜயின் வாகன அணிவகுப்பு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் பதவியேற்பு விழா மேடைக்கு விஜய் அங்கு செல்ல இருக்கிறார். அவருக்கு இன்னும் சரியாக ஒரு 1.25 மணி நேரம் கழித்து அங்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் வாகன அணிவகுப்பு இப்பொழுது மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி அந்த நேரு ஸ்டேடியத்தின் அருகில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கிறோம்.